டேய் தம்பி, என் ஃப்ரெண்ட் ஒருத்த வர்றான் பாரு. அவன் இங்க ஜூஸ் குடிக்க வர்றான். காசே வாங்க மாட்டேனே, என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். உன் பொண்டாட்டியை கேப்பான், குடுப்பியா? என்ன முதலாளி? அப்புறம் என்னடா அந்த மாதிரிடா பிசினஸ். அவன் இங்க வர்றதே ஓசியா ஜூஸ் குடிக்கத்தான் வர்றான். அவன் வந்து கேட்டான்னா முதலாளி இல்ல நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் குடிச்ச காசை வாங்கிரு. சரியா? अच्छा 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 ठीक है ठीक है ठीक है भैया ठीक है बाय एक साथ कुछ जूस के நான் தமிழ் தானே. தமிழா? நான் கூட ராஜஸ்தான்காரன் நினைச்சேன். சாரி தம்பி, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போடுங்க. சரி, உங்க முதலாளி எங்க? தெரியலண்ணே. நான் யாரும் தெரியுதா? தெரியல. சரி, ஜூஸ் போடுங்க. தோடா ஜூஸ் படா பாணி. அண்ணே ஒண்ணும் இல்ல தம்பி, நானும் உங்க ஓனர் ரொம்ப ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தேன். காசே வாங்க மாட்டான். அதான் சரி இருக்கானான்னு பார்த்தேன், வந்தேனா இல்லன்னு தெரிய வந்து சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னதான் இருந்தாலும் வாயும் வயிறும் ஒன்னா இருந்தாலும் தாயும் பிள்ளையும் வேற தானே. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வேலை பார்த்தான்ல, சுலுத்தான் அந்த பையன் என்கிட்ட காசே வாங்க மாட்டான். நம்ம எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம வாங்கிடுறாங்க. வாங்கணும் கண்டிப்பா வாங்கணும். எவ்வளவு ஜூஸ்? எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபாவா? 15 ரூபா இல்லையா? அண்ணன் இப்ப கடைசியா காசு கொடுத்து ஜூஸ் குடிச்சிய? கடைசி அவன் கடை திறக்கும் போதுல இருந்து சும்மா தான் குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜிபே நம்பர் 9626 போட்டுருவா? போட்டுருங்க. ஷோர் ஷோர். ப்ராசஸ்ல இருக்கு ப்ராசஸ். சரி. டேய் தம்பி, டேய் அவன்கிட்ட காசு வாங்காதடா. ஏன் மாப்ள, என்ன பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்க? இங்க தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு, அதான் பின்னாடி ஒரு கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீனா சின்ன வயசுல இருந்தா நல்லா போர் போடுறவனாச்சே. என்ன சாப்பிட்ட? ஒரு சாத்துக்குடி ஜூஸ். நீ காசு கேட்டியாக்கு? தம்பி நான் சொல்லல, இப்படித்தான் காசு வாங்கினா உன் மேல கோவப்படுவான். நீ காசு போட்டியாக்கு? போட்டேன்டா. எனக்கு இந்த மெசேஜே வரல. காசு போட்டேன், ஆனா சென்ட் ஆகல. ஏன்னா அக்கௌண்ட்ல பணம் இல்ல. 2 ஜூஸ் மட்டும் கட்டுங்க வீட்டுக்கு மாப்பிள. 2 ஜூஸ். எல்லாத்துலயும் அவசரம். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஏய் நான் உன் முதலாளிடா. போங்க.